சிறப்பு மரியாதை செய்கிறார். இந்த சட்டமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் அவர்களை சீட்டுத்தறி வங்கி சார்பாகவும் அறிவித்து மக்கள் உள்ளிட்ட கோவை கட்சியை அனைத்து சார்போடு வரவேற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ரமேஷ்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை படை இங்கே வந்திருக்கிறது. அந்த படையை இயக்கி வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எம்டிஎம்கே தோழர்கள் மிக பெருமையாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மதிமுக நிர்வாகிகளுக்கும் தேமுதிக நிர்வாகிகள் அவர்களுக்கும் அதேபோல கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய நண்பர்கள், அதேபோல முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய நண்பர்கள், கூட்டணி கட்சியினுடைய 20 தோழமை கட்சியினுடைய நண்பர்கள் இங்கே வந்திருப்பீர்கள். அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்பவர்கள், செய்யாததையும் சேர்த்து செய்யக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் இன்று மீண்டும் இந்த தமிழகத்துக்கு முதலமைச்சராக வருவதற்கு இந்த தேர்தல் களத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தோழமை கட்சிகளினான 20 கட்சிகளை இணைத்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்றார். இந்த 5 ஆண்டு காலத்திலே இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், விவசாயிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், தொழில் அதிபர்களாகட்டும், அத்துணை பகுதிகளிலும் யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்துணை நன்மைகளையும் செய்து இன்று தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரே முதன்மை முதல்வர் நம்முடைய முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர் நம்முடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த 5 ஆண்டு காலங்களில் எத்தனை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே இருப்பவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஏதாவது ஒரு வகையில பலன் அடைந்திருப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கட்டணமில்லா பேருந்தை பயன்படுத்தி இருப்பார்கள், அல்லது மகளிர் உரிமை தொகையை பெற்றிருப்பார்கள், அல்லது அவர்களுடைய குழந்தைகள் காலை உணவு திட்டத்திலே காலை உணவை, அதே போல அவர்கள் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பார்களே ஆனால் புதுமை பெண் திட்டம்,
தமிழ் புதல்வன் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாயை பெற்றிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த தமிழக அரசினுடைய தமிழக முதலமைச்சருடைய நன்மைகள் வந்து சேர்ந்திருக்கின்றது. கலைஞர் 1996 இருப்பவர்களுக்கு பட்டா கொடுத்தார். அதற்கடுத்து ஆட்சிக்கு வந்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் பட்டாக்களை வழங்கிய ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டும். நம்முடைய முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நாம தான் ஜெயிக்க போறோம். நாம மட்டும்தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வர்களுடைய எண்ணம் 734க்கு 200 நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அதே போல அனைத்து கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், பேரூர் நிர்வாகிகள் எல்லாத்தையும் விட மேலாக நம்முடைய ஓட்டு போடக்கூடிய கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், ஏன்னா உங்க பூத்துல நீங்க தான் ஓட்டு போடுவாங்க, நாங்க வந்து போட போறோம். ஆக நீங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவர். நாம் வெற்றி பெற்று விட்டோம். எவ்வளவு அதிகமாக வாக்குகள் பெற வேண்டும் என்பதைத்தான் தீர்மானிக்க வேண்டும். அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தீர்மானித்து எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.